Hello everyone, welcome to TNPC Learning Space with Hema. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு Do You Know கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். KVT காம்ப்ளெக்ஸ் இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்க பாசிபிள் கொஷின் ஆன்சர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. What does KVT stand for in KVT complex? KVT stands for கொர்க்கை, வஞ்சி and தொண்டி. KVT எனப்படுவது என்ன? கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. Which countries are associated with places mentioned in Sangam literature according to KVT complex? Afghanistan and Pakistan. சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்ட KVT காம்ப்ளெக்ஸ் எந்த நாடுகளுடன் தொடர்புடையது? ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான். Name some places in Pakistan that are mentioned in Sangam literature. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மற்றை, உரை and குடல்கர். பாகிஸ்தானில் சங்க இலக்கியத்தில் வரும் சில இடங்களின் பெயர்களை கூறுக. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மாற்றை, உரை, குடல்கர். Which places in Afghanistan are related to Sangam age cities and ports? Gurkhe and Pumbuhar. ஆப்கானிஸ்தானில் சங்கயுக நகரங்களும் துறைமுகங்களும் தொடர்புடைய இடங்கள் யாவை? குர்க்கை மற்றும் பூம்புகார். Name the rivers in Afghanistan that are mentioned in Sangam literature. கவ்ரி அண்ட் பொருன்ஸ். ஆப்கானிஸ்தானின் சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்ட நதிகளின் பெயர்கள் யாவை? கவ்ரி மற்றும் பொருன்ஸ். Name the rivers in Pakistan mentioned in Sangam literature. கன்வரிவாலா அண்ட் பொர்னை. பாகிஸ்தானின் சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்ட நதிகள் எவை? காவிரிவாலா மற்றும் பொர்னை. Which Harappan sites are marked on the map given? ஹரப்பா, மொஹஞ்சதாரு, ராஹிகிரஹி, கன்வரிவாலா. கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஹரப்பா நகரங்கள் எவை? ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, ராஹிகிரஹி, கன்வரிவாலா. இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்க பாசிபிள் கொஸ்டின் ஆன்சர்ஸை ஈஸியாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம டிஎன்பிசி லேர்னிங் ஸ்பேஸ் வித் ஹேமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.